ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு 3 பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த சாக்கோ ஃப்ரூட் பைட்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது மிக்ஸ்டு பெரிஸ். இதில் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இந்த 3மே இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட க்ரீக் யோகர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெனிலா ஃப்ளேவர். உங்ககிட்ட ப்ளெயினாக இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக ஹனி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்தி. இப்போ இதை ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு உள்ள மோல்டு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஃப்ரூட் மிக்ஸ் அப்படியே வச்சுட்டு லைட்டாக பரத்தி விட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம், இல்லைன்னா அது செட் ஆகிற வரைக்கும் உள்ளேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இது ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதில் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மெல்டட் சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சாக்லேட் ஃப்ரூட் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ தாங்க ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலோட கடைசி வீடியோ. அதாவது இந்த வருஷத்தோட கடைசி வீடியோங்க. அடுத்த வருஷத்தில் ஒரு புது வீடியோட நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.